ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அதாவது இந்த வயசுக்கு பிறகு என்னத்துக்கு ஒரு மேக்கப்பு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா, அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசுக்கு பிறகு அப்படின்னு ஒரு வார்த்தை நடைமுறையில் ஒரு சிலர் பேசிடுறாங்க. ஈஸியாக பேசுகிறாங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சிருப்பாங்க. அந்தந்த வயசில் அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க வந்து ஒரு நிறைவாட்டு இனிமேல் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு இருக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு சின்ன வயசில் இருந்து அவங்க ஆசைப்பட்டது எதுவுமே கிடச்சிருக்காது. நல்ல ட்ரெஸ்ஸு, 4 இடத்துக்கு போகிறது, நல்ல சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய சந்தோஷங்களை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி அவங்க பசங்க வளர்ந்து ஆளாகி கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு அவங்க ஒரு வயசு தாண்டி வரும்போது அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சின்னா கண்டிப்பாக நிறைவேற்றிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த ஆண்டு அனுபவித்தவங்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவித்தவங்களுக்கு பேசக்கூடிய பேச்சு இதெல்லாம் இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் அவங்க அதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இப்பவும் அனுபவிக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்களே தடை விதிப்பாங்க. என்ன ஜோடி போட்டு சுற்றுறிய, என்னதான் ஜோடி போட்டு ரவி சுற்றுவா, இப்படி சாடை பேச்சு பேசுகிறது. நம்ம ஒருத்தங்களை மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு பதில் பேசலை அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுனது நியாயம் அப்படிலாம் கிடையாது. நமக்கு வலிக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், சரி அப்படின்ட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருப்போம். அதாவது நான் படித்த ஒரு விஷயம், சாப்பாடு கொட்டுனா அள்ளிடலாம், வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் விழுந்தால் எடுக்கவே முடியாது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைக்கு எப்போவுமே நம்ம அடிமை. அது வந்து ஒரு ஆளை நோக்கி நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் சந்தோஷமான விஷயமாட்டு பேசியிருந்தீங்கன்னா கூட அது கொஞ்சம் நாளையில் மறைஞ்சு போயிடும். ஆனால் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா அவங்க காலம் மட்டும் அதை மறக்கவே மாட்டாங்க. அதை வந்து நம்ம சொன்ன சொல்லுக்கு அடிமை அப்படிங்கு. ஏன்னா வந்து நான் சொல்லலை அப்படின்னு என்றைக்குமே சொல்லவே முடியாது. கேட்டவங்க வந்து என்றைக்குனாலும் அதை திருப்பி கேட்பாங்க, நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்களான்னு. இல்லை நான் சொல்லலை அப்படின்னு மறக்க முடியாது. காரணம் அந்த வலி அவங்களால மறக்க முடியாது. நீங்கள் சொன்னதை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் என்றைக்குமே சொன்ன சொல்லுக்கு நம்ம அடிமை. அதை யோசித்து நிறைய பேர் பேசுகிறது கிடையாது. காசு பணம் இருக்குன்னுட்டு வார்த்தைகளை அடுத்தவங்க மேலே அள்ளி வீசிடுது. நம்ம பேசுறது யாரையும் காயப்படுத்துமா எதுவுமே பார்க்குறது கிடையாது.